வணக்கம். லாஸ்ட் செஷன்ல நம்ம வைஸ்ராய்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா வைஸ்ராயும் ப்ராப்பரா படிச்சோம். அப்படி படிக்கும்போது இந்த டெலகிராஃபிக் கம்யூனிகேஷன் யூரோப் ஜான் லாரன்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு ஃப்ளோல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சில பேர் கவனிச்சிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. டெலகிராஃபை ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா 1835 சொல்லிட்டு ஒரு ஃப்ளோல தப்பா சொல்லியிருப்பேன். அது 1835ல 1853 டல்ஹௌசி பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாராச்சும் தப்பா நோட் பண்ணிருந்தீங்கன்னா இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா டெலகிராஃபை ஓப்பன் பண்றது உங்களுக்கே தெரியும். டல்ஹௌசி பீரியட்ல இந்த டெலகிராஃப் போஸ்ட் ரயில்வே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1853ல ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் செஷன், அதாவது என்ன இருக்கு நெக்ஸ்ட் செஷன்ல, growth ஆஃப் த மாடர்ன் எஜுகேஷன். மாடர்ன் எஜுகேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது சொல்லிட்டு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ரெண்டாவது ஃபேஸ், மூணாவது ஃபேஸ், நாலாவது ஃபேஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இனிஷியலி த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இனிஷியலாக அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன்லாம் பிரிட்டிஷுக்கு பெருசா கன்சர்ன், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எல்லாம் கன்சர்ன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அது ஒரு கம்பெனி, அதுக்கு தேவை ப்ராஃபிட், அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப் டு 1812 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? சம் மைனர் எக்ஸெப்ஷன் வேர் எஃபோர்ட் பை இண்டிவிஜுவல். சில சின்ன சின்ன விஷயம் தான் பார்த்தீங்கன்னா எஃபோர்ட்ஸா நடந்திருக்கான். ஓகேவா? அது என்ன சொல்லிட்டு இங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட், கல்கத்தா மெட்ராஸ். அதாவது இது மெட்ராஸா அப்படின்னா இந்த இடத்துல ஹச் வரும். மெட்ராஸானா மெட்ராஸ் சென்னை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மெட்ராஸா அப்படின்னா அது ஒரு காலேஜ். சரிங்களா? வாரன் ஹாஸ்டிங் ஓப்பன் பண்றாரு ஃபார் த ஸ்டடி ஆஃப் த முஸ்லீம் லா. முஸ்லீம் லாவை படிக்கிறதுக்காக ஃபர்ஸ்டா வாரன் ஹாஸ்டிங் 1781ல ஒரு காலேஜ் ஓப்பன் பண்றாரு. ஓகேங்களா? ரெண்டாவது, த சான்ஸ்கிரிட் காலேஜ் எஸ்டாப்ளிஷ்ட் ஜோனத்தன் டங்கன் அட் பனாரஸ் இன் 1791 ஃபார் த ஸ்டடி ஆஃப் த ஹிந்து லா அண்ட் பிலாசபி. ஃபர்ஸ்ட் முஸ்லீம் லா படிக்கிறதுக்காக கல்கத்தா, மெட்ராஸா 1781. ஒரு 10 வருஷம் கழிச்சு 1791ல சான்ஸ்கிரித் காலேஜ் ஓப்பன் பண்றாங்களாம். இது ஹிந்து லா. சான்ஸ்கிரித் அப்படின்னாலே ஹிந்து லா சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓப்பன் பண்றாங்க. இந்த ரெண்டு காலேஜும் பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த பேசிக்கா அந்த ரிலீஜியஸ் லா ப்ரொசீஜர் இதெல்லாம் படிக்கிறதுக்காக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க அந்த இதுலயே வேலை பார்க்கறதுக்கு அபிஷியல்ஸ் தான் தேவைப்படுவாங்கல்ல, அதுவும் இந்த ரெண்டு காலேஜ்ல இருந்து தான் மோஸ்ட்லி ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்ட் வில்லியம் காலேஜ். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ்டாப்ளிஷ்டு பை வெல்லஸ்லி 1800 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது எதுக்கு மெயினா அப்படின்னா ஃபார் ட்ரைனிங் சிவில் சர்வெண்ட் ஆஃப் த கம்பெனி இன் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அதாவது சிவில் சர்வெண்ட்டை ரெக்ரூட் பண்ணுவாங்கல்ல, இந்த டைம்ல இந்தியன்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க சிவில் சர்வீஸ்ல. ஸோ யூரோப்பியன்ஸை தான் சிவில் சர்வீஸ்ல ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்படி வர யூரோப்பியன்ஸுக்கு இந்தியன்ஸோட அந்த ட்ரெடிஷன், கல்ச்சரு இதெல்லாம் தெரியணும். ஏன்னா இங்க தான் ஆஃபீஸரா ஒர்க் பண்ண போறாங்க. இந்தியன்ஸை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ இந்தியன்ஸை பத்தி படிக்கிறதுக்காக அந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அரௌண்ட் ஒரு 60 இயர், 58ல இருந்து 1812 வரலைக்குமே இவ்வளவுதான் எஜுகேஷன் நடந்திருக்கு. இப்போ மத்த எல்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டே இல்ல இல்லையா சார்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருந்திருக்கும். அதெல்லாம் குருகுலாஸ், நம்ம ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் இல்லையா, அந்த அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப ரெண்டாவது ஃபேஸ் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா 1813ல இருந்து 53 வரலைக்கும் சொல்றாங்க. 1813, 1813 இந்த இயர் எங்க பார்த்தோம்? எஜுகேஷனுக்கு 1 lakh அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? அப்போ அந்த 1813 சார்ட்டர் ஆக்ட்ல இருந்து 1853 வரலைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஃபேஸ் சொல்றாங்க. அப்ப இது சார்ட்டர் ஆக்ட் நமக்கு தெரியும். இது என்ன சார் 1853 எதுக்காக இது சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவும் 1853 ஒரு சார்ட்டர் ஆக்ட் இருக்கு. பட் அதுக்காக வச்சிருக்க மாட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னா 1854ல சார்ல்ஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் எஜுகேஷனுக்காக ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி படித்தோம் 1854ல. அதுக்கு முன்னாடி இயர் வரைக்கும் ரெண்டாவது ஃபேஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இன்க்ளூடட் 1813 சார்ட்டர். A class under which Governor General in Council was bound to keep a sum not less than 1 lakh rupee. அதாவது நாட் லெஸ் தென்னால
1 lakh rupee வந்து எஜுகேஷனுக்காக ஒதுக்கி இருப்பாங்க. However, the company used this fund for promoting Indian languages and literature. ஆக்சுவலா இந்த சார்ட்டர் ஆக்ட்ல ஒரு 1 lakh வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? இது எப்படின்னா இந்த எப்படி சொல்றது, இந்தியாவுங்கிறது ஒரு பெரிய கண்ட்ரிங்க. இப்போ நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ஒரு லட்சத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு வீடு கட்டணும்னாலே நமக்கு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் ஆகுது கரெக்டா. அதுவும் சில பேர்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுறாங்க. அதே ஒரு காலேஜ் கட்டணும்னா இன்னும் நிறைய அமௌண்ட் ஆகும். ஓகே, அந்த காலத்துல இந்த 1 லட்சம் பெரிய அமௌண்ட்டா இருந்தாலும் ஒரு இதை வந்து இந்தியா ஃபுல்லாவே நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு எஜுகேஷனா ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. நிறைய இடத்துல ஸ்கூல் கட்ட முடியாது, காலேஜ் கட்ட முடியாது. அப்படிதானே? ஒரு பில் ஒரு ஒரு காலேஜ் கூட ஒழுங்கா கட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. அப்போ இந்த 1 லட்சத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும், யானை பசிக்கு சோள பொரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அப்போ 1 லட்சத்தை எஜுகேஷனுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் அந்த டிஸ்கஷனே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு பாதை வகுக்கும். அது அவ்வளவுதான் இது பண்ணியிருக்கோம். ப்ரொமோட்டிங் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் லிட்ரேச்சர், லாங்குவேஜும் லிட்ரேச்சரும் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? த சார்ட்டர் அலௌட் த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் டு ஸ்ப்ரெட் தயர் ரிலீஜியஸ் ஐடியாஸ் இன் இந்தியா. ஸோ கிறிஸ்டியன் மிஷனரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வச்சு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்களோட ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? த கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் 1813 ஆக்ட் வாஸ் தட் கம்பெனி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அக்னாலஜ்டு த ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ இது மூலயமா ஒரு விஷயம் நடந்திருக்கும், எஜுகேஷனுக்கு ஸ்டேட் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார்ட்டர் ஆக்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கல்கத்தா காலேஜ், அதாவது ஹிந்து காலேஜ் சொல்லிட்டு டேவிட் ஹேர் சொல்லிட்டு ஒருத்தர் ஓப்பன் பண்ணுவாரு. அதுக்கு ராஜா ராம் மோகன் ராய் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கல்கத்தா காலேஜ் இன் 1817 வித் எஃபோர்ட்ஸ் ஆஃப் ராஜா ராம் மோகன் ராய் ஃபார் இம்பார்ட்டிங் வெஸ்டர்ன் எஜுகேஷன். ராஜா ராம் மோகன் ராய்லாம் அந்த பீரியட்ல தான் இருந்திருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஓப்பன் பண்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஒரு இவரை பத்தி அடுத்து படிப்போம் நம்ம, சரிங்களா? ஓகேவா? 3 சான்ஸ்கிரிட் காலேஜ் வேர் செட்டப் அட் கல்கத்தா. ஆக்சுவலா 3 காலேஜ் வந்து கல்கத்தா, டெல்லி, ஆக்ரா 3 இடத்துல செட்டப் பண்ணுவாங்க. இதுல பேரு கொடுக்கல. டெல்லி, ஆக்ரா, இந்த 3 காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து ஃபர்தரா செட்டப் பண்ணாங்க. ஓகேவா? In 1823, General Committee on Public Instruction was appointed to look after the development of education in India. இந்தியாவில் எப்படி நம்ம வந்து எஜுகேஷனை கொண்டு போகலாம் சொல்லிட்டு இப்படி ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. பட் ஃபெயில்டு டியூ டு ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்குலிஸ்ட் கான்ட்ரவர்சி. இப்படி ஒரு சும்மா ஒரு கமிட்டி மாதிரி அந்த 1 லட்சத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவில் எஜுகேஷனை எப்படி எடுத்துட்டு போகலாம் சொல்லிட்டு செட்டப் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தோன்னா 2 குரூப்பாக பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தங்க ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னா யாருன்னா, நீங்க அடுத்த எஜுகேஷனை கொண்டு போக போறாங்கல்ல, அது இந்தியன் லிட்ரேச்சர் அண்ட் இந்தியன் லாங்குவேஜஸ்ல தான் நீங்க சொல்லி கொடுக்கணும், இந்தியன் கல்ச்சர் தான் நீங்க சொல்லி கொடுக்கணும், எங்களோட ட்ரெடிஷன் இந்தியன் ட்ரெடிஷன்ல தான் நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் இந்தியன் ட்ரெடிஷன் கல்ச்சர் இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து பார்த்தோன்னா இன்ஃபீரியர். இதெல்லாம் இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு யூரோப்பியன் ட்ரெடிஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணா யூரோப்பியன் ட்ரெடிஷன் தான் வந்து சுப்பீரியரா இருக்கும், அது அப்படி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து இங்கிலீஷ்ல தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இன்னொரு குரூப் சொல்லுவாங்க. அவங்க பேர் ஆங்குலிசிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்க இந்தியன் ட்ரெடிஷனை சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க வெஸ்டர்ன் எஜுகேஷன்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், வெஸ்டர்ன் எஜுகேஷனை தான் ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்படி 2 குரூப்பும் சண்டை போட்டு கடைசியில இது ஒரு முடிவுக்கே வராம போயிடும், எப்படி நம்ம எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராமையே போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட், த கான்ட்ரோவர்சி வாஸ் செட்டில்டு பை மெக்காலே மினிட்ஸ் எஜுகேஷன் அப்படி சொல்லுவாங்க. மெக்காலே அவர் ஒரு ரிப்போர்ட் மாதிரி விடுவாரு. அவர் வந்து யாரு பீரியட்ல இருப்பார்? மெக்காலே வில்லியம் பென்டிக் பீரியட்ல இருப்பார். நம்ம ஆல்ரெடி படிச்சோம். மெக்காலே மினிட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. மினிட்ஸா மைனியூட்ஸான்னு தெரியல, ஏதோ ஒண்ணு. சரிங்களா? இவரு ஒரு ரிப்போர்ட் வந்து விடுவாரு, விச் வாஸ் அப்ரூவ்டு பை லார்ட் வில்லியம் பென்டிக். நான் ஆல்ரெடி சொன்னேன், இவர் தான் ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் எஜுகேஷன். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இவர் பீரியட்ல மெக்காலே வந்து நிறைய எஃபோர்ட் எடுத்து இங்கிலீஷ் எஜுகேஷன் நிறைய ப்ரொமோட் பண்ணுவாரு.
அப்படி சொல்லி சொன்னேன். ஓகேவா? த பாலிசி ஃபேவர்டு இங்கிலீஷ் எஜுகேஷன் டு ட்ரெடிஷ்னல் ஒன். இந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேஷனை தான் ப்ரமோட் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷன் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு போவாங்க. 1844 லார்ட் ஹாடிஞ்ச் decided to give government employment to Indians educated in English school. அதாவது இவர் என்ன பண்றாரா, நம்ம லார்டு ஹாடிஞ்ச் ஆல்ரெடி எங்க படிச்சோம், மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மெட்கஃபே வருவாரு, அதுக்கப்புறம் ப்ரோ எலன் ப்ரோ வருவாரு, எலன் ப்ரோக்கு அப்புறம் இந்த ஹார்டிங்கு, அதுக்கப்புறம் டல்ஹவுசி வருவாரு. கரெக்டுங்களா? 1844ல ஹார்டிஞ்சு. இவர் தான் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி படிச்சிருக்கேன். கரெக்டா? இவரு என்ன பண்ணும், இவரு படிக்கும் போதே இந்த விஷயத்தையும் நான் சொன்னேன். கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு இந்தியன்ஸ் எஜுகேட்டட் இன் இங்கிலீஷ் ஸ்கூல். இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்ச இந்தியனுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இவரு இப்படி சொன்னதுனால திஸ் ஃபர்தர் பூஸ்டர் த வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன் இந்தியா. இதனால வெஸ்டர்ன் எஜுகேஷன் இந்தியாவில் ப்ரமோட் ஆகுதாம். பெத்துனே ஸ்கூல் வாஸ் ஃபவுண்டட் பை ஜேஇடி பெத்துனே அட் கல்கத்தா 1849. இந்த ஜேஇடி பெத்துனே இருக்கார்ல, இவர் வந்து அரௌண்ட் ஒரு 1840s 1870ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உமன் எஜுகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய போராட்டம்லாம் வந்து நடத்தியிருப்பாரு. இந்த பெத்துனே அப்படிங்கிறவர் ஒரு ஒரு ஏக்கம் மாதிரிலாம் ஃபவுண்ட் பண்ணி நிறைய பண்ணியிருப்பாரு. ஸோ அதோட ஒரு ரிசல்ட் ஃபைனலாக என்ன பண்ணியிருப்பாரு, பெத்துனே ஸ்கூல் வாஸ் ஃபவுண்டட் பை ஜெய்டி பெத்துனே கல்கத்தால. இவர் வந்து பெத்துனே ஸ்கூல் சொல்லிட்டு ஒரு இவர் வந்து மென்னா உமனான்னு எனக்கு தெரில, பெத்துனே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படி வச்சுக்குவோம். அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட் அட் பூசா பீகார், இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட் ரூர்கே எப்போ பண்ணுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க பார்க்கலாம். 1847ல என்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட் அட் ரூர்கே. ஓகேவா? இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எப்போ நடக்குது, செகண்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 3 காலேஜ் ஓப்பன் பண்றாங்க. கரெக்டா? ஒன்று கல்கத்தா மெட்ராஸ், ரெண்டாவது சான்ஸ்கிரிட் காலேஜ், மூணாவது வில்லியம் ஃபோர்ட் வில்லியம் காலேஜ். சரிங்களா? ரெண்டாவது ஃபேஸ்ல என்ன நடக்குதுன்னா, இந்த 1 crore கொடுக்கறதுலேருந்து, சாரி 1 lakh கொடுக்கறது வந்து நமக்கு ரெண்டாவது ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து இந்த ராஜா ராம் மோகன் ராய் ஃபோர்ட்ஸ் 1817, அப்புறம் இந்த ஓரியன்டலிஸ்ட் ஆங்குலிஸ்ட் ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கடைசியில ஒண்ணுமே பண்ணல. மெக்காலே மினிட்ஸ் எஜுகேஷன் பாலிசியில் அவர் என்ன பண்றாரு, இங்கிலீஷ் எஜுகேஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபர் பண்ணி இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபேஸ். ஆக்சுவலாக இந்த பெத்துனே ஸ்கூலு, இந்த பூசா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு, ஆமா 1849ல ஓப்பன் பண்ணிடுறாங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வாங்க. தேர்ட் ஃபேஸ் வந்து 1854. 1854னா நமக்கு தெளிவா தெரியும், சார்ல்ஸ் வுட் டிஸ்பேட்ச். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மேக்னா கர்ட்டா ஆஃப் எஜுகேஷன் இல்லைனா மாடர்ன் எஜுகேஷன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னா கர்ட்டா ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் சிஸ்டம் கால்டு மேக்னா கர்ட்டா அக்கார்டிங் டு வுட் ஸ்கீம். ஒரு வுட் ஸ்கீம் வந்து என்னெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்றாரு, எப்படி எஜுகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னா, government needed to spread Western education through English medium for higher education, but vernacular primary schools should be set up in a rural area. இவர் என்ன சொல்றாரு, நீங்க பிரைமரி ஸ்கூலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்னாகுலர் தட்ஸ் மீன் லோக்கல் லாங்குவேஜ்ல நீங்க வந்து பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும். பிரைமரி ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூரல் ஏரியாவில் லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய நீங்கள் ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு வேணால் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வாங்க. பட் இனிஷியலாகவே வந்து பசங்களுக்கு நீங்கள் வந்து போயிட்டு இங்கிலீஷை டீச் பண்ணால் அது அவ்வளோவுக்கு ரீச் ஆகாது. அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹையர் எஜுகேஷன் இங்கிலீஷ் இப்போவும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். நம்ம இப்போ 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 ஸ்கூலிங்லேருந்து இங்கிலீஷ் எஜுகேஷன்லாம் கொண்டு வந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் லோக்கல்னா ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெர்னாகுலர் லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல் இருக்கும். அப்புறம் போக போக தான் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதே போல் இந்த ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சிட்டிஸு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. அப்புறம் வந்து ப்ரொவின்சஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இந்த ஹையர் எஜுகேஷன் ப்ளஸ் யூனிவர்சிட்டி இது ரெண்டும் இங்கிலீஷில் கொடுங்க அப்படி சொல்லியிருப்பாரு ப்ரொவின்ஸில்.
வந்து நீங்க வந்து யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க, யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இவரோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் வெர்னாகுலர் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூலும் ஹையர் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக சில டிஸ்ட்ரிக்ட் சில சிட்டிஸ்ல சில ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ப்ரொவின்ஷியல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலா ஃபர்ஸ்டா யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணது 1857 தான், கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். சரிங்களா, இந்த 3 யூனிவர்சிட்டியை பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, கிராண்ட் இன் எய்டு சிஸ்டம் டு என்கரேஜ் பிரைவேட் என்டர்பிரைசஸ் இன்வால்மெண்ட் இன் எஜுகேஷன். நீங்க வந்து பிரைவேட் செக்டர்லாம் உள்ள வரதுக்கு அவங்களுக்கு சில எப்படி சொல்றது, விதிவிலக்கு அப்படிலாம் வந்து பார்த்தோன்னா ஏதோ சொல்லுவாங்களே, வரி விலக்கு, இந்த மாதிரிலாம் சிலது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. ஓகேவா. நெக்ஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி செட்டப் இன் ஈச் ஆஃப் 5 ப்ரொவின்சஸ். 5 ப்ரொவின்சஸ்லயும் நீங்க வந்து பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் பண்ணும், பிளஸ் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டும் ஓப்பன் பண்ணும். இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா. டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன். உமனுக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் கொடுக்கணும். அவங்களோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லுது, ரேஷியோங்கிற ஒன்னே இல்லை, உமனுக்கு அப்போ எஜுகேஷனே கொடுக்க மாட்டாங்க. ஸோ உமனுக்கு நீங்க வந்து எஜுகேஷனை கொடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர் 1854 சொல்லியிருப்பாரா. இதுக்காக தான் 57 நம்ம ஆளுங்க ரிவோல்ட்டே பண்ணியிருப்பாங்க. அதாவது இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். சரிங்களா. ஸோ உமனுக்கும் இவர் வந்து எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இதான் வுட்ஸ் டிஸ்பேட்ச், இதான் மேக்னா கார்ட்டா. கிட்டத்தட்ட இப்போ வரலைக்குமே இதை வந்து எல்லா ரூல்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி, ஹையர் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ப்ரொவின்ஸ் லெவல்ல யூனிவர்சிட்டி, இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரலைக்கும் நிறைய இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா வுட்ஸ் டிஸ்பேட்ச், அதாவது மேக்னா கார்ட்டா எஜுகேஷன் சொல்லி சொல்றாங்க. Most of the Wood's proposal were implemented, which lead to westernization of the Indian education system. So இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வெஸ்டர்னைசேஷன் ஆகுதான். ஓகேவா. இன் 1882 லார்ட் ரிப்பன் அப்பாயிண்டட் ஹண்டர் கமிஷன் அண்டர் சர் டபிள்யூ ஹண்டர். சார் டபிள்யூ ஹண்டர் அவருக்கு கீழே ஹண்டர் கமிஷன் சொல்லிட்டு 1882 அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி படித்தோம். இவங்க எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த கமிஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டு ரிவ்யூ வுட்ஸ் டிஸ்பேட்ச், டு ரிவ்யூ வுட்ஸ் டிஸ்பேட்ச். சரிங்களா. வுட்ஸ் டிஸ்பேட்சை ரிவ்யூ பண்றதுக்காக இதை வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இவர் பார்ப்பாரு, பார்த்துட்டு த கமிஷன் வியூஸ் வேர் ரெஸ்ட்ரிக்டட் டு பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன். இவங்க கொடுக்குற அந்த ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா பிரைமரி செகண்டரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுதான். ஏன் அப்படின்னா உட்ஸ் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ப்ரொவின்ஸ் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொவின்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷனை யாரும் ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, அதுக்கான ஃபண்டை வந்து ஒழுங்கா ஒதுக்குறதே இல்லை. ஏன்னா அந்த ஃபண்ட் அவங்கள்ட்ட இருந்திருக்காது, ஃபண்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபண்டு நீங்க வந்து கொடுக்கவே மாட்டாங்க நீங்க அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ட சொல்லியிருப்பாரு. நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிரைமரி எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரூரல் லெவல்ல எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இட் எம்பசைஸ்டு ஓவர் தி ஸ்டேட்ஸ் ரோல் இன் எக்ஸ்டெண்டிங் எஜுகேஷன், ஃபீமேல் எஜுகேஷன் டு இன்வால்வ் பிரைவேட் என்டர்பிரைசஸ் இன் எஜுகேஷன். இவர் மெயினாக அதான் சொல்லியிருப்பாரு, பிரைமரி எஜுகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு அஹ், எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அஸ் எ ரிசல்ட் பஞ்சாப் அலகாபாத் யூனிவர்சிட்டி வேர் எஸ்டாப்ளிஷ்டு. இவரு சொல்றதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 2 யூனிவர்சிட்டி, இதுக்கு முன்னாடி ஒரு 3 யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேயே. ஃபர்ஸ்டா ஒரு 3 யூனிவர்சிட்டி அங்க நம்ம வந்து பார்த்தோன்னா கல்கத்தா, மெட்ராஸ், அப்புறம் கல்கத்தா, மெட்ராஸ், பாம்பே. ஓகேவா. இப்போ வந்து பஞ்சாப்ல 1882லையும் சாரி ஹண்டர் கமிஷன் வருது இல்லையா, அப்பவே வந்து பார்த்தோன்னா பஞ்சாப்ல ஒரு யூனிவர்சிட்டியும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 1887 ஒரு யூனிவர்சிட்டி அலகாபாத்லயும் ஓப்பன் பண்றாங்க. ஓகேவா. ஸோ இவரை பொறுத்தளவு ஹண்டரை பொறுத்தளவுக்கு பிரைமரி எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் முடிச்சிருப்பாரு. ஓகேவா. ஃபோர்த் ஃபேஸ் 1901 இருந்து 1920 வரலைக்கும் ஃபோர்த் ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. மெயினா இந்த 1901க்கு அப்புறம் தட்ஸ் மீன் டூல என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லார்டு கர்சன் யூனிவர்சிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்பாயின்ட் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா இந்த கமிஷன் பேரு ரேலே கமிஷன் சொல்லி சொல்லுவாங்க.
ரேலே கமிஷன் ஃபார் எஜுகேஷன். ஓகேவா? ரேலே கமிஷன் சொல்லுவாங்க. இந்த கமிஷன் வந்து யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம வந்து வடிவமைக்கலாம், யூனிவர்சிட்டி எப்படி இருக்கணும், அப்படிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரேலே கமிஷன். ஏ சரி, ஒரு நிமிஷம் ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். RAL EIGH, இதான் ரயில்வே கமிஷன். சரிங்களா? இந்த கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர் தாமஸ் ரேலே. ஓ, இங்கேயே இருக்கோ, நான் தெரியாம டைப் வேற பண்ணிட்டேன். ஓகே. சர் தாமஸ் ரேலே பேஸ்ட் ஆன் ஹிஸ் ரிப்போர்ட். இந்த கமிஷன் பேரு ரேலே கமிஷன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணிட்டு இது மூலயமா இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் அது வந்து பாஸ் பண்ணுவாங்க. பட் இப்படி பாஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்த ரிப்போர்ட்டு யூனிவர்சிட்டி இப்படி தான் இருக்கணும், யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை ப்ரமோட் பண்ணணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜன் அந்த கல்ச்சர் அந்த ட்ரெடிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெஸ்டர்னைசேஷன் இந்த லார்டு கர்சன் பண்ண வேலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெஸ்டர்னைசேஷன் பண்ண மாதிரி தான் இருக்கு. இந்தியன் கல்ச்சரையும் இந்தியன் ட்ரெடிஷனையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை எல்லாருமே பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு, லார்டு கர்சனை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரெயின் பண்ணி இந்த யூனிவர்சிட்டிஸ் மூலயமா இந்த யூனிவர்சிட்டி கமிஷன் போடுற ரூல்ஸ் மூலயமா இந்தியன் யூனிவர்சிட்டிலேருந்து இங்க இருக்கிற பீப்புள் இந்தியன்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னைசேஷன் ஆக்குற மாதிரி தான் இருக்கு. அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனியில் வந்து வேலைக்கு ஆள் வச்சு அவங்கள வேலை வாங்கி இந்தியாவை அவங்க கீழே கொண்டு வரது இம்பீரியலிசம் இம்பீரியலிசம் எப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த பீரியட் அரௌண்ட் ஒரு 1911 வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார்ல, அவர்லாம் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இதை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 6 to 14 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண கோகுலே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. பட் இந்த எந்த ரெக்கமெண்டேஷனும் இங்க கேட்டுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஃபைனலா 1917 வந்து பாத்தீங்கன்னா சாட்லர் கமிஷன் சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த சாட்லர் கமிஷன் படிச்சிருக்கோம். சாட்லர் கமிஷன் அப்படி இல்லைன்னா கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன் சொல்லுவாங்க. இதை இன்னொரு பேரு கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன் சொல்லுவாங்க. கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன். இந்த கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். ஓகேவா? என்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கூல் வந்து நமக்கு வந்து 12 இயர்ஸ் இருக்கணும். ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லையா, அந்த டூரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும். 12 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா 3 இயர் இன்டர்மீடியேட் எஜுகேஷன். இன்டர்மீடியேட் நிறைய கொடுப்பாங்க. இதுல மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இன்டர்மீடியேட் எஜுகேஷன் ஒரு 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு படிக்கலாம். நீங்க என்ன படிப்பு படிக்கிறீங்களோ, என்ன படிக்க விரும்புறீங்களோ அதை நீங்க படிக்கலாம். அதுவும் இந்த கமிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. நீங்க வந்து படிக்கும் போதே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோன்னா ஒன்று ஃபர்தரா நம்ம வந்து எஜுகேஷனல் லீட் பண்ற மாதிரி லிட்ரல் லிட்ரலா வந்து லிட்ரரின்னு சொல்லுவாங்க, ஃபர்தரா எஜுகேஷனை லீட் பண்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, ஒன்ஸ் நீங்க சில கோர்ஸ் மாதிரி முடிச்சுட்டு நீங்க அடுத்த கரியருக்கு வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ற மாதிரி ரெண்டா வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ மெயினா வந்து சாட்லர் கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணா, ஸ்கூலிங் 12 இயர்ஸ் இருக்கணும், இன்டர்மீடியட் 3 இயர்ஸ் இருக்கணும், அப்புறம் நீங்க ஃபர்தரா யூனிவர்சிட்டிகளை படிக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சாட்லர் கமிஷன் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா ஒரு 7 யூனிவர்சிட்டி 1970 இருந்து அரௌண்ட் 1920 வரலைக்கும், அப் டு 1920 இயரை போட்டாரா நீங்க வந்து அப்டுன்னு போட்டா 1970 1921 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 7 யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த பனாரஸ் யூனிவர்சிட்டி 1960லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் இந்த பீரியடில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி சில யூனிவர்சிட்டிலாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இந்த சாட்லர் கமிஷன் ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறமா. ஓகேவா? சாட்லர் கமிஷனும் எஜுகேஷனுக்காக
அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு கமிஷன் தான். நெக்ஸ்ட் செர்ஜன் பிளான் 1944ல ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க. சான் சர் ஜான் செர்ஜன் வாஸ் த எஜுகேஷனல் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவர் வந்து எஜுகேஷன் அட்வைசரா, ஓகேவா. செர்ஜன் பிளான் ஒர்க்ட் அவுட் பை த சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் 1944. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அது 1944 இது கீழே தான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. கால்டு ஃபார் எலிமெண்ட்ரி அண்ட் ஹையர் செகண்டரி யூனிவர்சல் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் 6 to 11 இயர் கிடையாது, 6 to 14 இயருங்க. இங்க இங்க வந்து தப்பா இருக்கு. அதாவது இப்போ இருக்கு இல்லையா, 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே படிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட செர்ஜன் பிளான்ட் வந்து ஆல்ரெடி கோகுலே வந்து அதை கேட்டிருப்பாரு. இனிஷியலா வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செர்ஜன் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு யூனிவர்சல் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை இவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 to 14 இயர் ஏஜ் குரூப் இருக்கு இல்லையா, அவங்களே ரெண்டா பிரிக்கிறார். 6 to 11 இயர் ஏஜ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர் ஸ்கூல், ஆமாம், சில்ட்ரனை வந்து ரெண்டா பிரிக்கிறார். 6 to 11 இயர், அப்புறம் 11 to 14 இயர் ஏஜ் குரூப்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு அவங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் கொடுக்குறாரு. அப்புறம் இந்த இன்டர்மீடியட் கோர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிடுவாரு. சும்மா நான் எழுதுறேன், அபாலிஷ் இன்டர்மீடியட் கோர்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு அபாலிஷ் பண்ணியிருப்பாரு, ஓகேவா. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த புக்கில், அதாவது இந்த எஜுகேஷனுக்காக கமிட்டி இன்சிடென்ட் இதெல்லாம் நிறைய உண்டு. பட் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ஓகேவா. இதை பார்த்துட்டாலே போதுமானது. ஸோ இந்த புக்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ரெண்டாவது ஃபேஸ், மூணாவது ஃபேஸ், ஏன் அந்த ஃபேஸ் இந்த டைம்ல கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் அப்ரைசிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா. பிரம்மோ சமாஜ், ஃபவுண்டட் பை ராஜாராம் மோகன் ராய், ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனு. ஹீ இஸ் ரிகார்டட் அஸ் அ ஃபர்ஸ்ட் கிரேட் லீடர் ரிஃபார்ம் ஆஃப் மாடர்ன் இந்தியா. இந்தியன் ரெனசான்னு சொல்லுவாங்க, ரிஃபார்மர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. இப்போ இருக்கிற மாடர்ன் இந்தியா அளவுக்கு அப்பவே வந்து இவர் யோசிச்சிருப்பாரு. அவ்வளோ மாடர்னைஸா இவரோட தாட் எல்லாம் இருக்கும், ஓகேவா. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ப்ரொபகேட்டர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன். மாடர்ன் எஜுகேஷனை அப்பவே இவர் எப்போ இருந்திருக்காருல, 1771ல இருந்து 1833 வரைக்கும் தானே இருந்திருக்காரு. இவர் அப்பவே மாடர்ன் எஜுகேஷன் எப்படி இருந்திருக்கணும், அப்புறம் லிபர்ட்டியை பத்தி பேசியிருப்பாரு, ஈக்குவாலிட்டியை பத்தி பேசியிருப்பாரு, அப்பவே லிபர்ட்டியை பத்தி பேசியிருப்பாரு. கிட்டத்தட்ட அப்பவே வந்து பார்த்தோன்னா இந்த மாடர்ன் இந்தியாவை பத்தி அவரு வந்து ஒரு தாட் இருந்திருக்கும், இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சிருப்பாரு, பேசியிருப்பாரு, புக்லையும் எழுதியிருப்பாரு, ஓகேவா. அப்புறம் இது அதுக்காக நிறைய போராடவும் செஞ்சிருப்பாரு, ஓகேவா. ஹி ஸ்டார்டட் ஆத்மிய சபா. ஆத்மிய சபான்னா வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறேன், சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இருங்க, அது நான் கூகுள் பண்ணுவா, சரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆத்மிய சபா அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஏதோ ஒன்று வரும், ஓகேவா. 1840ல வந்து ஃபர்ஸ்ட் ஆத்மிய சபா ஸ்டார்ட் பண்ணுவாரு. மீனிங்லாம் தேவையில்ல, ஆத்மிய சபா 1840ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. பிரம்ம சபா 1828ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதை பிரம்மோ சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு 1830ல அவர் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவார், ஓகேவா. சதியை அபாலிஷ் பண்ணுவாங்க எப்பன்னு சொல்லி பார்த்தோம். சதியை வந்து பார்த்தோம்னா 1829ல அபாலிஷ் பண்ணுவாங்க. சதி 1829, துகி 1830 சொல்லி படிச்சோம், ஓகேவா. அப்போ 1830ல பிரம்ம சமாஜ் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மோனோதிசம். இவரை பொறுத்தளவு கடவுள் அப்படின்னா ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்புவார். அது வந்து இந்து கடவுள், முஸ்லீம் கடவுள் அப்படிலாம் அவர் போக மாட்டாரு. இவரு இவரை பொறுத்தளவு கடவுள் அப்படின்னா ஒண்ணு, ஓகேவா. ஆன்டி ஐடோலிட்ரி ஆஃப் முஸ்லீம், இஸ்லாம், சூஃபிசம், எத்திக்கல் டீச்சிங் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, லிபரல் அண்ட் ரேஷனலிஸ்ட் டாக்டரின் ஆஃப் வெஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா. நெக்ஸ்ட், ஹீ லைட் எம்பசிஸ் ஆன் ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் கிரிட்டிசைடு சோஷியல் ஈவில். இவரை பொறுத்தளவுக்கு இவரு டீப்பாவே எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் இவர் புது ரிலிஜியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா
உருவாக்க வந்து இவர் விரும்பி இருக்க மாட்டார். புதுசா எதுக்கு இன்னொரு ரிலீஜன், ஹிந்துயிசம் பியூரிஃபை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இவரை பொறுத்த அளவுக்கு ஹியூமன் டிக்னிட்டி அதை வந்து பார்த்தோன்னா எம்பசைஸ் பண்றாரு. சோஷியல் ஈவில்ஸ், அதாவது இந்த சதிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மோஸ்ட் இன்ஹியூமன் ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹி லான்ச்டு மூவ்மெண்ட் ஃபார் த அபாலிஷன் ஆஃப் சதி த்ரூ ஹிஸ் ஜேர்னல் சம்பத் கமுதி பெர்ஸ்பெக்ட் ஆஃப் ஜீசஸ், இதெல்லாம் அவரோட ஜேர்னல்ஸ். இதை பார்த்துக்கோங்க. இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இதை பயங்கரமா எதிர்த்திருப்பாரு. ஓகேவா. ஹி வாஸ் கிஃப்டட் லிங்குவிஸ்டிக். ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். ஹி நோ மோர் தென் எ டசன் லாங்குவேஜ். பாருங்களேன், 10 லாங்குவேஜுக்கு மேலே தெரியுமா. நம்ம ஒத்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கே படாத பாடுபடுறோம். 10 லாங்குவேஜ் மேலே இவர் தெரிஞ்சுதான் நிறைய படிச்சுட்டே இருப்பாருங்க அவரு. இன்க்ளூடிங் சான்ஸ்கிரித்து, பெர்ஷியன், அரபிக்கு, இங்கிலீஷு, பிரெஞ்சு, லாட்டினு, கிரீக்கு, ஹீப்ரூ. ஹீப்ரூலாம் வந்து இவர் வந்து தெரிஞ்சு வச்சு அந்த ஜூவிஸ் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஹி வாஸ் அப்போசிட் டு சான்ஸ்கிரிட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். இங்க ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கல சான்ஸ்கிரிட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அதெல்லாம் இவர் அப்பவே அப்போஸ் பண்ணியிருக்காரு. ஹி கேவ் எந்தூசியாஸ்டிக் அசிஸ்டன்ட் டு டேவிட் ஹேர். அது ஹிந்து காலேஜ் இன் கல்கத்தா. கல்கத்தா காலேஜ் ஆல்ரெடி படிச்சோல, அது ஹிந்து காலேஜ் இன் கல்கத்தா. அதை ஓப்பன் பண்ற ஃபவுண்ட் பண்ண டேவிட் ஹேர் வந்து எஃபோர்ட் போட்டிருப்பாரு 1870. அதுக்கு இவரு ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சரிங்களா. நெக்ஸ்ட் போயிருமா. எஸ்டாப்ளிஷ்டு வேதாந்தா காலேஜ் 1825. 1825ல இவரே வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா காலேஜ் சொல்லிட்டு ஒன்று வந்து ஓப்பன் பண்றாரு. இன் விச் கோர்சஸ் போத் இன் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் சோஷியல் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ் வேர் ஆஃபர்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க. ஓகேவா. ஹீ ரோட் எ கிஃப்ட் டு மோனோதிஸ்ட் ஆர் துஃபாட் உல் முவாய்தீன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிஃப்ட் டு மோனோதிஸ்ட் இருக்குல்ல, அதுதான் துஃபாட் உல் முவாய்தீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஒரு புக் எழுதியிருக்காரு இன் பெர்ஷியன் 1809. 1809லயே இவர் இப்படி ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகேவா. அதர் இம்பார்ட்டன்ட் லீடர் ஆஃப் பிரம்ம சமாஜ் தேவேந்திரநாத் தாகூர், ஹூ ஜாயின்ட் 1848. இந்த தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தத்துவ போதினி சபா சொல்லிட்டு 1837 சம்திங், எனக்கு இயர் மறந்து போச்சு, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தத்துவ போதினி சபா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இவர் தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவார், இனிஷியலாக தத்துவ போதினி சபா சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூடிட்டு 1848 வந்து பார்த்தோன்னா இந்த பிரம்ம சமாஜில் வந்து இணைஞ்சிருவார். ஓகேவா. அதே போல கேசப் சந்திர சென் இவர் என்ன பண்ணியிருக்காரு 1858 பிரம்ம சமாஜில் இணைகிறாங்களாம். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டு இந்த பிரம்ம சமாஜ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டா பிரிச்சிருவாங்க. லேட்டர் தேர் வாஸ் எ ஸ்பிளிட் அண்ட் இன் 1866 ஸ்பிளிட் வந்து வருது. இவர் எவ்வளோ வரைக்கும் இருக்கான்னா 1833 வரைக்கும் தான் ராஜா ராம்மோகன் ராய் இருக்காரு. ஸோ 33க்கு அப்புறம் 36ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் ஃபவுண்டட் அதி பிரம்ம சமாஜ். இந்த தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்றாரு, பிரம்ம சமாஜ் வந்து ஒரு பாதியை பிரிச்சுட்டு அதுக்கு பேரு அடி பிரம்ம சமாஜ், ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா ஃபவுண்டட் அண்டர் கேசப் சந்திர சென். இவர் என்ன பண்றாராம், பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா சொல்லிட்டு இவர் தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பிரிக்கிறார். ஓகேவா. ஆனந்த் மோகன் போஸ் ஸ்டார்டட் சாதாரண பிரம்ம சமாஜ். ஆமா, இந்த கேசவ் சந்திர சென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு பிரிச்சுட்டு வந்தார் இல்லையா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் நல்லாவே மூவ் பண்ணுவாரு. நிறைய பேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜுக்கு வந்து கொண்டு வர்றாரு. பட் கொண்டு வந்துட்டு இவர் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவரே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாரு. அப்புறம் இந்த குழந்தைகள் திருமணம், சைல்டு மேரேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாரு. பட் இவரே இவரோட பொண்ணை எடுத்துட்டு போயிட்டு ஏதோ பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் இவங்களை விட்டு இவரை விட்டுட்டு தனியா போயிட்டு ஆனந்த் மோகன் போஸ் சாதாரண பிரம்ம சமாஜ் சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த பிரார்த்தன சமாஜ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ஜி ரனடே இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா. இந்த எம்ஜி ரனடே நிறைய ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்துக்கோங்க. பிரம்மோ ஐடியாஸ். த பர்பஸ் ஆஃப் பிரம்ம சமாஜ் வாஸ் டு பியூரிஃபை ஹிந்துயிசம். அதாவது பர்பஸ் ஆஃப் பிரம்ம சமாஜ்னு சொல்றத விட பர்பஸ் ஆஃப்
ராஜாராம் மோகன் ராய். இனிஷியலா ராஜாராம் மோகன் ராய் வந்து நிறைய விஷயம் இந்த சொசைட்டில வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு. இந்த சொசைட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காடு, அப்புறம் இந்த சோலு, இந்த மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜன் வந்து சில இதுல நிறைய வந்து சில இது தப்பா இருக்கு, இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு. ஸோ இவரோட பர்பஸ் என்ன அப்படின்னா பியூரிஃபை ஹிந்துயிசம். ஹிந்துயிசத்தை நம்ம வந்து பியூரிஃபை பண்ணணும். டு ப்ரீச் மோனோதிசம், கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தர் தான் இருக்காரு சொல்லிட்டு இதை வந்து அவர் உணர்ந்துட்டு, ஸோ இது நம்ம வந்து இதை வந்து உலகத்துக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இட் வாஸ் அப்போஸ்ட் ஐடல் worship. இவர் வந்து ஐடல் worship எல்லாம் வந்து அப்போஸ் பண்றாரு. priesthood, இந்த சாமியாருங்க அவங்க பண்ற வேலை, அப்புறம் சில அது என்னது ஏதோ சம்திங்லாம் நிறைய ப்ரொசீஜர்லாம் பண்ணுவாங்கல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் இது பண்ணணும், இந்த ரிச்சுவலிஸ்டிக் worship, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்போஸ் பண்றாரு. அதுவே தேவையில்ல, தயவு செஞ்சு அதை அபாலிஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எம்பசைஸ்டு ஆன் worship த்ரோ பிரேயர், மெடிடேஷன் அண்ட் ரீடிங் ஃப்ரம் த உபனிஷத். இவர் உபனிஷத் எல்லா உபனிஷத்தும் படிச்சிருப்பாரு. படிச்சுட்டு இவர் ஒரு 5 உபனிஷத்தை வந்து பார்த்தா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இவரை பொறுத்தளவுக்கு இந்த ரிச்சுவல்ஸ், ப்ரீஸ்ட்ஹுட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தேவையில்ல. நம்ம எப்படி ஓர்ஷிப் பண்ணணும்னா ப்ரே பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், அப்புறம் வந்து உபனிஷத் படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து நாலேஜ் வந்து எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து அப்பவே இந்த மாதிரி நல்ல 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 விஷயம் நிறைய வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பார். பிரம்மோஸ் ஐடியா. ஓகேவா? இதான் பிரம்ம சமாஜ் ஐடியா. முடிஞ்சா வேணா வேற ஏதாவது புக்ல நிறைய எடுத்து படிங்க. இவரை பத்தி படிக்கிறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆரிய சமாஜ். த ஃபர்ஸ்ட் ஆரிய சமாஜ் யூனிட் வாஸ் ஃபவுண்டட் பை சுவாமி தயானந்த சரஸ்வதி இன் 1875 இன் பாம்பே. 1875ல பாம்பேல சுவாமி தயானந்த சரஸ்வதி இவர் தான் ஆரிய சமாஜ் வந்து ஃபர்ஸ்டா ஓப்பன் பண்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா லாகூருக்கு வந்து இவரோட கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. லேட்டர் கேபிட்டல் ஷிஃப்டட் டு லாகூர். லேட்டர் லாகூரை வந்து பார்த்தோன்னா கேபிட்டலா மாத்திடுவாங்க. ஓகேவா? இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேல இது ஓப்பன் பண்றாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி வாஸ் பார்ன் இன் 1824 இன் குஜராத். குஜராத்ல தான் இவர் பிறக்கிறாரு. ஹிஸ் ஒரிஜினல் நேம் மூல் சங்கர். இவரோட ஒரிஜினல் நேம் வந்து மூல் சங்கர், மூலசங்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹி வாஸ் நோன் அஸ் த ஏர்லியஸ்ட் நியோ நேஷனலிஸ்ட். ஏர்லியஸ்ட் நியோ நேஷனலிஸ்ட் சொல்றாங்க. ஹி லுக்டு ஆன் த வேதாஸ் அஸ் இந்தியாஸ் ராக் அண்ட் ஏஜஸ் அப்படி சொல்றாங்க. இந்தியாவோட வேத காலம் தான் இந்தியாவோட பொற்காலம். அதாவது வேத காலத்திலே வந்துன்னா லேட்டர் வேதிக் கிடையாது, ஏர்லி வேதிக் பீரியட். ஓகேவா? ஹிஸ் மோட்டோ வாஸ் கோ பேக் டு வேதாஸ். வேதா பீரியடுக்கு நம்ம வந்து போகணும். அண்ட் இந்தியா ஃபார் த இந்தியன்ஸ். இந்தியா வந்து பார்த்தா இந்தியன்ஸ்க்காக தான் இருக்கணும், ஃபாரினர்லாம் ரூல் பண்ணக்கூடாது, ஃபாரின்லாம் வந்து திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவரோட மெயின் மோட்டோ. சரிங்களா? ஆரிய சமாஜ் ஸ்டுட் ஃபார் ஃபோர் ஃபோல்டு வர்ணா சிஸ்டம் டிட்டர்மைன்டு பை மெரிட், நாட் பை பர்த். ஸோ இந்த ஃபோர் ஃபோல்டு வர்ணா சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த வர்ணா சிஸ்டம் வந்து நீங்க நாட் பை பெர்த்தில் வந்து அதை வந்து நீங்க வந்து கிளாசிஃபை டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. மெரிட்ஸ், ஒருத்தனோட கல்வி தகுதி அடிப்படை, இல்லைன்னா என்ன வேலை பார்க்கறாங்க, அதை பொறுத்து தான் நீங்க வந்து மனுஷனவில வந்து பிரிக்கணும். நீங்க வந்து பை பர்த் வந்து பிரிக்க கூடாது. அவனோட தகுதின்னு சொல்லுவாங்கல்ல, தகுதி மீன் ஒரு எஜுகேஷனல், அந்த அடிப்படையில தான் வந்து பார்த்தோன்னா அவனோட குவாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் நீங்க பிரிக்கணும். என்ன வேலை பார்க்கறான் அந்த அடிப்படையில் தான் பிரிக்கணும். ஃபார் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் உமன் அண்ட் மென். உமனுக்கும் மென்னுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போஸ் அன்டச்சபிலிட்டி, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், சைல்டு மேரேஜ், அப்புறம் சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ். விடோ ரீமேரேஜுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு. அண்டு இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. ஹீ ரோட் 3 புக். சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு ஒரு புக்கு, வேத பாஷையா பூமிகா, அப்புறம் வேத பாஷையா. வேத பாஷை அப்படின்னு வந்தாலே ஆரிய சமாஜ் இவர் எழுதின புக்கு தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ், இவர் எழுதின புக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் போயிருமா? லாலா ஹான்ஸ்ராஜ், இல்லைன்னா ஹன்ஸ்ராஜ் இன்ஸ்டிடியூட்டட் தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் இன் லாகூர். லாகூர்ல என்ன பண்ணியிருக்காரு, 1886, 1885ஓ 83லயோ இறந்துருவாரு தயானந்த சரஸ்வதி. எங்க போட்டிருக்காங்க? 1875வா? இதுல கொடுக்கல. சரி வாங்க படிப்போம். இங்க இருக்கு.
ஆஃப்டர் த டெத் ஆஃப் 1883 1883ல தயானந்த சரஸ்வதி வந்து இறந்துருவாரு. ஸோ 1886 ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா ஹன்ஸ்ராஜ் இல்லைன்னா ஹன்ஸ்ராஜ் அவரு டிஏவி தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குருகுல் பாதஷாலா வாஸ் எஸ்டாப்ளிஷ் ஹரித்வாரா. இவர் இறந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதா பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எங்க இருப்பாங்க, த டிஃபரன்ஸ் அக்கர்ட் இன் குருகுல் செக்ஷன் அண்ட் டிஏவி செக்ஷன். ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, குருகுலம் வழியா தான் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும், அதுதான் இந்தியனோட ட்ரெடிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் சொல்லுவாங்க. இன்னொரு ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல நம்ம ஆங்கிலோ வேதிக்ல தான் சொல்லி கொடுக்கணும் சொல்லிட்டு ரெண்டா பிரிவாங்க. While Gurukul section laid the emphasis on the traditional pattern of education and DAV stood for the spread of the English education. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேரும் ரெண்டா பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. The Arya Samaj started the Suddhi movement to convert non-Hindu to Hinduism. ஸோ இந்த ஆரிய சமாஜ் வந்து மெயினா சுத்தி மூவ்மெண்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. இப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஹிந்து இல்லைன்னா ஹிந்துல இருந்து வேற ரிலீஜனுக்கு, முஸ்லிம்ஸ்க்கோ இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டிக்கோ கன்வெர்ட் ஆகி போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் மறுபடியும் ஹிந்துக்கே கன்வெர்ட் பண்ணு அப்படி சொல்லிட்டு இவங்க ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது பேர் சுத்தி மூவ்மெண்ட். கரெக்டா, சுத்தி மூவ்மெண்ட். அதர் ப்ராமினன்ட் ஆரிய சமாஜிஸ்ட் வேர் லாலா ஹன்ஸ்ராஜ். இவர் தான் வந்து டிஏவி ஓப்பன் பண்ணாரு. நெக்ஸ்ட் பிடி குரு தத், லாலா லஜபதி ராய் ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன், சுவாமி சரதானந்தா. இந்த சுவாமி சரதானந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லி படித்தோம். ஆக்சுவலாக இந்த பிரச்சனையில தான் மர்டர் பண்ணுவாங்க. இந்த குருகுல் செக்ஷனும் டிஏவி செக்ஷனும் ஆங்கிலோ வேதிக் குரூப் இருக்குல்ல, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. இதுல தான் மர்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இவ்வளவுதாங்க ஆரிய சமாஜ். இதை நம்ம படிச்சு முடிச்சாச்சு. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ அவர் ஃபவுண்ட் பண்றாரு, எங்க ஃபவுண்ட் பண்றாரு, லேட்டரா அவரோட கேபிட்டல் என்ன. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஒரிஜினல் நேம், இதெல்லாம் நிறைய டைம் கேட்டுக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோ பேக் டு வேதாஸ் இதெல்லாம் நீங்க பார்த்து சொல்லிடுவீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜ்னா தயானந்த சர்வீஸ்னு சொல்லிடுவோம் ஈஸியா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 புக்கு, சத்யாத்திர பிரகாஷ், வேத பாஷைய பூமிகா, வேத பாஷையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. மற்ற டிஏவி லாகூர், குருகுல் பாதசாலா ஹரித்வார். சரிங்களா, இவ்வளவுதாங்க ஆரிய சமாஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஒரு கொஞ்சம் இன்ஸ்டிடியூஷன், சில குரூப், இது எப்படி சொல்றது, சில ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இங்க ஓப்பன் பண்ணிருக்காங்க. யார் யாரு எந்த டைம்ல ஓப்பன் பண்ணாங்க, என்ன ஆர்கனைசேஷன் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஹிண்ட் வச்சு ஒரு டைம் ரீட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, இதை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கனாலே நம்ம மாடர்ன் இந்தியா முடிஞ்சிடும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த டேட்டாவாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை, இதை சொல்லி கொடுக்கறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ கோல் அப்ரைசிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நடக்குது. அப்புறம் வந்து சப்போஸ் இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல சில இது வருதுன்னா அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு இதை படிச்சு முடிச்சனால நெக்ஸ்ட் வாட் இஸ் ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நமக்கு வந்துடும். ஸோ இதை மட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குற மாதிரி ஸ்டோரி பேசிஸ்ல இருக்காது. அதனால இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வேத சமாஜ் இதை யாரு பண்றாரு, ஸ்ரீ தருடு நாயுடு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். எல்லாருக்கும் டாட்டா, பை பை.